அதாவது லூக்கா 5வது அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஒரு ஒரு வசனத்தை ஒரு ஒரு ஆள் வாசிங்க. லூக்கா 5:1 ஒரு ஆள் வாசிங்க. சரி, ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிகாரம் இந்த லூக்கா அதிகாரம். நான் வாசிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சோத்திரம் பாருங்கள், அதுக்கு முந்தின இந்த இந்த சம்பவத்துக்கு, அதாவது இது என்ன சம்பவம்னா, கடற்கரையில் இயேசு கிறிஸ்து அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுகிற அந்த ஒரு சம்பவம், பேதுருவை ஊழியத்துக்கு அழைக்கிற அந்த ஒரு சம்பவம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடற்கரைக்கு அருகில், அது கடற்கரைக்கு வருவதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வசனம், அந்த 44 வாசனமாக தெரிஞ்சிடும். 4:44 வாசி. அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு, அப்படின்னா இந்த கடற்கரைக்கு முன்னாடி, நம்ம பேசக்கூடிய இந்த 5வது அதிகாரத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணினார்னா, கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் செய்து கொண்டு, அப்படின்னா கலிலேயா நாட்டில் எங்கெங்கே திருச்சபை இருக்குதோ, இவருக்கு எங்கெங்கே வாசல்கள் திறக்கப்பட்டதோ அத்தனை இடத்துலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைகளுக்குள்ளே போய் பிரசங்கம் என்ன பண்ணார்? சபைகளுக்குள்ளே போய் என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். இப்போ அடுத்து ஒரு கேட்டகரி. இப்போ பாருங்களேன், இப்போ என்ன பண்ணுறாருன்னா, சபையை விட்டு வெளியே வந்து ஜனங்களை சந்திக்கிறார். சபையை விட்டு, இன்றைக்கி நிறைய சபைகள் சபைக்கு உள்ளே தான் ஊழியம் செய்யுது. நீங்கள் பார்க்குறீங்களா? சபைக்கு உள்ளே நம்ம ஊழியம் இருந்ததுன்னா விரிவடைய என்ன செய்ய முடியாது? ஆண்டோடைய வல்லமை 4 பேருக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல முடியாது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா நாடெங்கும் சுற்றி திரிந்து ஜெப ஆலயத்தில் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுறார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஊழியத்தை ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு வரார். பரலோக வார்த்தை என்ன பண்ணுறாரு? ஜனங்களிடத்தில், சபைக்கு போகிற ஜனங்கள் அல்லது போகாத ஜனங்கள் வெளியில் வராரு. சரி, இப்படி தான் நம்ம ஊழியங்களும் எப்படி இருக்குன்னா, வெறும் வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் மட்டும் இருந்துடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? வெளியில் நம்ம ஊழியங்கள் என்ன செய்யணும்? இந்த வீட்டு கூட்டங்கள் நடத்துவோமான்னு கேட்குறது வெளியில் போய் ஊழியம் செய்வதற்கு. அப்படியே ஒரு 4 பேர் வரட்டும். ஆமாம், நம்ம ஓப்பன் மீட்டிங் வைக்கிறதே காரணம், அப்படியாவது 4 பேர் என்ன செய்யணும்? தேவ வார்த்தையை கேட்கணும். அப்படியாவது 4 பேருக்கு மனம் இறங்கணும். சரி, ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையெல்லாம் கலிலேயா நாடெல்லாம் போய் சோத்திரம் சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வரார். பின்பு அவர் கனரேசேத் என்னும் கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்துல. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்கள் இயேசு எங்கே போனாலும் என்ன நடந்துச்சு? அற்புதம் பயங்கரமாக நடந்துச்சுல. பேய் இங்கே பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே கூரையை பிரித்து இறக்குறாங்க. அவன் எதுக்காக வந்தான்? சுகத்துக்காக வந்தான். அப்படி தானே? எங்க அந்த அந்த ஊற்று தேவதூன் தண்ணி கலக்கிறாங்களா, அது பேர் என்ன பேர்? பெதஸ்தா குளத்தில் அந்த தாவீது என்கிற அந்த மண்டபத்தில் தங்கியிருக்காங்க. தாவீதினுடைய மண்டபத்தில் தங்கியிருக்கிறாங்கல்ல, அந்த மண்டபத்தில் ஏன் தங்கியிருக்காங்க? சுகத்துக்காக. இந்த இயேசு நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஆமாம், ஒரு பிச்சைக்காரன், அப்படி தானே, குருடனா, சத்தம் போட்டு கேட்குறது யாரு? கேட்குறாங்களா? இப்படி ஆண்டவர் எங்கே போனாலும் அற்புதத்துக்காக கூட்டம் போய்கிட்டே இருந்துச்சு. அற்புதத்துக்காக. எனக்கு இதை வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்தேன். பாருங்க, அந்த கடற்கரை அருகே பாருங்க, கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு. ஏங்க, இவங்க ரொம்ப ஜீனியஸுங்க, ரொம்ப பெரியவங்க, பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டியில் உள்ளவங்க. எதுக்காக இயேசுகிட்ட போய் நெருக்குனாங்களாம்? சுகத்துக்காக. யார் இது? என் கூட வாங்க, ஆலயத்துக்குள்ளே வாங்க, ஆலயத்துக்கு வெளியே போயிடாதீங்க. வேத வசனத்தை கேட்கறதுக்கு வந்திருக்காங்கங்க. எதுக்கு வந்தாங்க? ஏங்க, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள், ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தையை மட்டும் கேட்க வந்திருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்குன்னு என்னைக்கா வந்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் அதை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வசனத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரை நெருக்குனாங்களாம்.
அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, தேவனுடைய ராஜ்யமாகிய வசனத்தை கேட்டால் பின்னாடி என்ன வந்துடும். இந்த அவன் குருடன் தானே ரோட்டில், அவன் இயேசுட்ட வசனம்லாம் அவனுக்கு வேண்டாம். வசனம்லாம் நேராக என்ன செஞ்சிடணும். ஆமாம், அதே மாதிரி தன் மகன் ஜப ஆலய தலைவன் வசனம்லாம் இயேசுவை கூட்டிகிட்டு போகணும். என்ன செய்யணும். வசனம்லாம் வேண்டாண்டவரே, பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் இந்த ஆளை விடுங்க, இந்த ஆள் கூட இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் பெதஸ்தா குளம் தோண்டும் போதே 10 பேர் படுத்திருப்பான். புரியுதா உங்களுக்கு. பெதஸ்தா குளத்தை தோண்டும் போதே 4 பேர், எப்போ எதுக்கு தோண்டுனீங்க, எப்போ தேவத்தோன்னு வருவானோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்னைக்கே படுத்திருப்பான். நான் நினைக்கிறேன் குளத்தை தோண்டவுன்னு அங்கே எங்கேயாவது உட்கார்ந்தாலும் உட்காந்துருப்பான். பாருங்க, அந்த சாலமோன் அந்த மண்டபத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. எதுக்கு உட்கார்ந்துருக்கு, எதுக்கு உட்கார்ந்துருக்கு? ஃபுல்லாக விடுதலைக்காக, சுகத்துக்காக, அற்புதத்துக்காக. பாருங்களேன், 5 மண்டபம் அங்கே, அதில் ஒன்று வியாதிஸ்தர்களுக்காகவே உண்டு. அதில் ஒரு மண்டபத்தில் தான் நம்ம ஆளுக்க படுத்திருக்காங்க. ஏங்க 38 வருஷமாக அவன் சுகத்துக்காகவே படுத்திருக்கான். வசனத்தை பற்றின அறிவே இல்லை, அந்த அந்த வெளிப்பாடே இல்லை. ஃபுல்லாக அங்கே ஒரு கூட்டம் படுத்திருக்கு. ஆனால் இந்த கூட்டம் சூப்பர் கூட்டங்க. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? வசனத்தை கேட்க வந்திருக்கு. வசனத்தை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எப்படி செய்யணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தந்தது போதும், இந்த வாரம் தந்த சம்பளம் போதும், இந்த வாரம் இருக்கிற வீட்டில் இருக்க அரிசி போதும், இந்த வாரம் எனக்கு நீங்கள் தந்த சுகம் போதும், உங்கள் வசனத்தை மட்டும் நான் கேட்க வரேன்னு நினைக்காத நம்ம வர என்ன செய்யணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும் ராஜா செல்சியா? இந்த ஜனங்கள் எதுக்காக வந்தாங்களாம்? தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்துல வந்தாங்க. இயேசு கிறிஸ்து கடல் அருகே தான் நிற்கிறார். கடல் நினைச்சல, கடல் பக்கத்தில் ஒரு ரோட்டில் நிற்கிறார். இவரை பார்த்த உடனே அந்த ஜனங்கள் ஓடி வந்து, ஆகா, இவரிடத்துல வசனம் இருக்குது, இந்த வசனம் பரலோகத்தில் உள்ளது, இந்த வசனம் ஜீவன் உள்ளது, இந்த வசனத்தை கேட்டால் நம்ம வாழ்க்கை மாறும், இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம ஒரு நாளும் கேட்டதில்லை, இப்படிப்பட்ட வசனத்தை சோத்திரம் நம்ம ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுவது ஆசாரியர்கள் கேட்டதில்லை, இப்படிப்பட்ட அதிகாரமுள்ள வார்த்தை நம்ம கேட்டதில்லைன்னு உணர்ந்து வசனத்தின் மீது தாகம் வச்சு, வசனத்தின் மீது, அதாவது பரலோகத்தின் தேவன் கொடுத்த வார்த்தையை நம்பி இயேசு இடத்துல என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்க்க போகலையாங்க. அது அப்படிதான் இருக்குது. வசனத்தை கேட்கும்படிக்கு, ஊழியக்காரனை பார்க்கல, வசனத்தை கேட்கும்படிக்கு. நான் சில நேரத்தில் பார்ப்பேன், வேதனையாக இருக்கும். யாராவது ஒரு ஆள் ஆறாவது நடத்தினா உடனே மும்முன்னு ஆயிடுது மூஞ்சி. பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை மும்முன்னு ஆயிடுது. இவங்க ஏன் நடத்துகிறாங்க, இவங்க ஏன் செய்தி கொடுக்காங்க, இவங்க ஏன் சங்கீத தியானம் கொடுக்காங்க, இவங்க ஏன் பேசுகிறாங்க, இவங்க ஏன் உட்காருதாங்க. மனுஷனே பார்த்தோம்னு வைங்களேன், என்ன டேனி, மனுஷனே பார்க்கக்கூடாது. இவங்க பாருங்க, எங்க இயேசு அற்புதம் கொடுக்குறாரு, இவங்க வசனத்தை கேட்க தான் வந்திருக்காங்க. வசனத்தை கேட்கும்படிக்கு நெருக்கினார்கள். இயேசுவை கூட அவங்க என்ன செய்யலை, அவர்கிட்ட வரக்கூடிய அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி வந்தாங்க. அப்படின்னா இப்படி இந்த வார்த்தையை நம்பி வருகிற ஜனங்கள் வந்து ஒருபடி மேலே, எப்படி ஒரு படி சோத்துறோம். சரி, வேகமாக போவோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் அருகே தான் நிற்கிறாரு. இவங்க நெருக்கினதுனால என்ன பண்ணுறாருன்னா கடலுக்குள்ளே இப்போ போகிறார். இப்போ பாருங்கள், 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். கடற்கரை பக்கத்தில் நிற்கிறார் இயேசு. இப்போ ஏறிட்டு பார்க்குறாரு, கடற்கரையில் 2 படகு என்ன செய்து இருக்குது. பாருங்க, கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. இப்போ பாருங்களேன், அதில் பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேர் அப்பமே ஒன்றா இருந்திருக்காங்கங்க. இந்த 3 பேரும் நான் கூட நினச்சேன், இந்த இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் அழைக்கிறார்ல, ஸ்பெஷல் கிருபை உண்டு. ஆனால் இவங்க அப்பமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றா தான் இருந்திருக்காங்க. இந்த 10ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் இருக்கு, நம்ம திரும்ப பார்க்கலாம், தேவைப்படும் பார்க்கலாம். சரி, இப்போ பாருங்களேன், 2 படகு அங்கே இருக்குதை பார்க்குறாரு. 2 படகுல இருக்கிறத பார்த்துட்டு இந்த படகு கிட்ட போகிறார்.
படகுகிட்ட அவர் கடற்கரையில் படகுகளை கண்டார், அங்கே போகிறாரு. இந்த படகுல இருந்தவங்க நைட்டு முழுசு என்ன பண்ணாங்களாம், அது தெரிஞ்சதுதான், மீன் பிடிக்க முயற்சி பண்ணி ஒன்றுமே என்ன செய்யலை, ஒன்றுமே அகப்படலை. அப்படின்னா இந்த சம்பவம் எப்போ நடக்குது சொல்லுங்கள்? இந்த சம்பவம் எப்போ நடக்குது? மார்னிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைம் சொல்லுங்களேன். நீங்கள் சாயந்தரம் இங்கே ஒரு ஆள் காலையில் என்ன முழுதும் மீன் பிடிச்சாங்க அப்படின்னா காலையில், நீங்கள் சொல்கிறது சாயந்தரம் வருவாங்க. அப்போ இந்த காலையில் இந்த சம்பவம் நடக்கு அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டைம், மீன் அப்போ தானே கொண்டு போய் வைக்க முடியும், புரியுதா? சோறு பொங்குறதுக்கு முன்னாடி நேரம், புரியுதா? அதுக்கப்புறம் வந்தால் யார் மீனை வாங்குவா? நீங்கள் பாட்டில் சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு வயக்காட்டு வேலைக்கு போயிருவீங்க. அப்புறம் அவன் பாட்டில் கத்திட்டு அவன் பாட்டில் கருவாடை தான் பிற போடணும். சரி, கிட்டத்தட்ட நான் ஒரு டைம் வச்சுருக்கேன், அது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 6லேருந்து ஒரு 7-8 மணிக்குள்ளே இருக்கலாம். சரி தானா? எப்படியும் 6லேருந்து ஒரு 7-8 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் பாருங்களேன், இயேசு இங்கே வராருன்னு தூங்கிட்டு இருந்தவங்க பூரா எந்திரிச்சு வந்துட்டாங்க. 6-7 மணிக்கு தான் அந்த சம்பவம் நடக்குது. அப்படின்னா ஜனங்கள் திரளாய் நெருக்கினார்களாம். இவர் எங்கே போனாலும் நெருக்குவாங்க. போன வாரம் கூட இப்படி நெருக்குனாங்களே பாருங்களேன். 6லேருந்து 7 மணி வரைக்குள்ள அது நடந்திருக்கலாம், இல்லை ஒரு 8 மணிக்குள்ளே நடந்திருக்கலாம். இங்கே பாருங்கள், இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவரிடத்துலேருந்து வார்த்தை எப்படியாவது கேட்கணும்னு தூங்கிட்டு இருக்கவன் பூரா காலையில் எந்திரிச்சு வந்துட்டாங்க. தூங்கிட்டு இருக்கவன் பூரா இயேசு அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டாங்க. சரி, அப்படின்னா இப்போ பாருங்களேன், அந்த 2 படகு இருக்குது, படகுல விட்டு இறங்கி அந்த படகுல இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இயேசுக்கிட்ட என்ன செய்யலை, அவர் ரோட்டில் நிற்கிறாரு வரல, படகு கிட்ட வந்துட்டாரு வரல. அவங்க வலைய யார் அலசுனா? பேதுரு, யாக்கோபு. ஏங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க பாருங்க. எங்க உலகத்தே கலக்கிறவர் வந்திருக்காரு. இவன் ஐயோ பேதுருவே மீனே கிடைக்கல, உன்னால தான் யாக்கோபு, உன்னால தான் நான் சொன்னேன் போகும்போது அங்கே போடுன்னேன் இங்கே போடுன்னேன். இவன் சோக கதையை சொல்லி என்ன செஞ்சான், வலைய. நிறைய நேரத்தில் டேனி அப்படி தான் டேனி நம்ம இருக்கோம். இயேசு வந்துருந்தாரு ஆலயத்துக்குள்ள, நம்ம ஆண்டவரே 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 எப்பா நானே வந்துட்டேன் என்ன பாரேன், ஏன் அழுத ஜெபிசா? ஆண்டவரே வந்துட்டார். ஜெபிசா கூட இல்லை ஆண்டவரே கொஞ்சம், இல்லை ஆண்டவரே. ஏம்மா ஆண்டவரே வந்துட்டாருமா பக்கத்தில், நீ எதுக்குமா போட்டு தேவையில்லாததை போட்டு அலசுற? நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க, மீனே ஆப்பிடலை அப்படி தானே இருக்குது, ஒன்று கூட பிடிக்கலன்னு வருது, நீ எதுக்கு வலையை போட்டு அலசிட்டு கிடக்க? ஒரு வேளை தூசி கீசி இருக்கும். நான் சொல்கிறேன், மீனே ஆப்பிடலை, அப்படி போட்டு உனக்கு வலையை அலசணுமாயா? அப்படி போட்டு கழுவணுமா? எங்க இயேசுவே வந்திருக்கிறாரு, எங்க திரள் கூட்டம் வந்துதாங்க இயேசுவை பார்க்க. அதை பார்த்தாது நீ போகண்டாமா கிரேனா? திரள் கூட்டம் வரும்போதாவது நீ போகணுமா வேண்டாமா? அப்பமும் நான் வலையை தான் அலசுவேன். என்ன சித்தி, திரள் கூட்டம் வந்துட்டு ஒரு 2 பேர்னா கூட பரவாயில்ல, ஒரு 5 பேர்னா, எங்க திரள் கூட்டம் வேத வசனத்தை கேட்கும் படிக்கணும். இயேசுவை ஆல்ரெடி அந்த ஊர் புறம் தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த ஊர் புறம் இயேசுவை பற்றி பேசி அவர் பிரபலம் ஆயிட்டாரு. அவர் வந்தாருன்னு அவன் தூக்கத்தை கூட களைச்சிட்டு காலையில் சாப்பிடாம கூடாமல் வந்து நிற்கிறான். இவன் நம்ம ஆளு 3 பேர் சரியான கல்லு நினைக்கிறேன், சரியான திரள் கூட்டம் வந்து நிற்குது. அந்த படகை பார்க்குறாரு இயேசு, கடற்கரை பக்கத்தில் நிற்கிறாரு. படகை கண்டுட்டு பார்க்குற, ஒரு 2 படகு இருக்கு, ரைட் போகலான்னு போகிறாரு. படகை கண்டு போகிறாராம். இவன் அப்போ வரைக்கும் வலையை தான் அலசுறான். நிறையா நேரத்தில் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டார், ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார், உங்கள் கூட வந்திருக்காரு. நீங்கள் தான், நீங்களும் நானும் தான் கண்ணு தெரியாமல் குருட்டுத்தனமாக வலையை அலசிக்கிட்டே இருக்கோம். எத்தனை வருஷம்தான் அந்த வலையை அலச போகிறோன்னு தெரியல, எத்தனை வருஷம்தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோன்னு தெரியல, எத்தனை வருஷம்தான் ரைஸ் மில்லில் போய் அரிசி, என்ன நீங்கள் சிரிக்க உங்களை சொல்ல மாட்டேனோ, எத்தனை வருஷம்தான் ரைஸ் மில்லில் போய் அரைச்சிக்கிட்டே தான் இருக்க போகிறோமோ. ஆனால் ஒரு காரியத்தை பாருங்கள், இந்த தாவீதன் வீட்டில் விவசாயத்துக்கு போகிறாங்க, ஒரு காய்கறி கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏதோ ஒன்று சாப்பிடுவீங்க, ஒரு 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 1% சாப்பிடுவீங்களா? 1% கூட சாப்பிட முடியாது. 1/4%க்கும் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க.
இவர் ராஜேந்திரன் தினமும் 10 டன் அரிசி அரைக்கிறாருங்க. அதில் காவாசி ஒரு நாளைக்கு 1/4 கிலோ அரிசியை கூட அவர் சாப்பிட முடியாது. பிறகு எதுக்கு தான் அந்த வலையை அலசுறோம்னே தெரிய மாட்டேக்கு. எதுக்கு தான் அந்த வலையை டேனி உட்காந்து டேனி அன்னைக்கு கூப்பிட்டேன் ஜெபத்துக்கு வாண்ணேன், முடியாதுன்ட்டான். எனக்கே பயம் வந்துட்டு, ஏன்ன ஆன்லைனில் கிளாஸ் இருக்குமாமா, முடியவே முடியாதுன்ட்டான். எப்பா சரி நீ போயிருப்பான்ட்டேன். ஏன் தான் இதை அலசுறோம்னே தெரியல. ஏன் தான் ராஜா ஒரு 3 வாரமாக ராஜா வரல. நானும் மெசேஜ் அனுப்புனேன், தம்பி ஏன் வரல, மாமா காய்ச்சல்னா. சரி ரைட்டு அடுத்த வாரம் வரோம்னு திரும்ப ஒரு ஸ்டேட்டஸ் வச்சான், நல்லா இருக்கு தம்பி, இதை எனக்கு அனுப்புனேன், அனுப்பிட்டான். திரும்ப ஏமா வரலன்னு கேட்டேன். வலையை ஒரே அலசு 3 வாரமாக வலையை தான் அலசுதான். ஏசு என்ன செய்யலை. ஆமாம் எங்கள் சித்தப்பா பார்க்குறாரு, ரொம்ப நாள் வலையை அலசிட்டாரு. அதனால் இப்போ சித்தப்பா கொஞ்சம் வலையை வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். வலையை அலசுறதெல்லாம் இப்போ அலசிட்டு இப்போ இயேசுவை பார்க்க வந்திருக்காரு. இயேசு இவரை பார்க்காரான்னு பார்ப்போம். இப்போ பாருங்களேன், சோத்திரம் கோயிலையா அல்லேலூயா. சரியா ஐயா வலையை அலசி ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. சரி கொஞ்சம் கவனமாக இருப்போம். இப்போ பாருங்களேன், நான் இதை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். திரள் கூட்டம் வந்து இவன் வேலையை தான் பார்க்கான். நிறைய நேரத்தில் ஜெபிசா இயேசு வந்தது தெரியாமலே நம்ம வேலையை பார்க்கணும். நீ இயேசு வரும்போதாவது நம்ம வேலையை விடுவோம். என்ன சொல்கிறேன் நான் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, அதான் வேதம் சொல்லுது. அவனவன் வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்கள், இயேசு வரும்போதாவது நம்ம வேலையை நிச்சயம். இயேசு வரும்போதாவது வேலையை விட்டுருவோங்க. இயேசு வரும்போதாவது அந்த இதை தூரத்துக்கு போட்டு இயேசுக்கு முன்னாடி போய் நிற்போம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். பாருங்கள், 2 படகை பார்க்குறாரு. அதில் ஒன்று சீமோனுடையதாக இருந்தது. ஆமாம் சீமோனுடைய ஆமாம். அப்பொழுது இந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். 2 படகு பார்க்குறாரு. அதில் ஒரு படகுல ஏறுதாரு. அது சீமோன் ரைட் பேதுருடைய படகா என்ன செஞ்சது இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுல உட்கார்ந்தார். ஜனங்களுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லுங்களேன். 2 படகை பார்க்குறாரு. ஒரு படகுல ஏறிட்டார் இயேசு. அது சீமோனுடைய படகாக இருந்துச்சு. இப்போ படகு மேலே ஏறிட்டார். சற்றே தள்ளும்படிக்கு படகு மேலே ஏறிட்டார். சோத்திரம் சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு யாரை கேட்குறாராம்? படகுக்காரன் தான் கேட்குறாரு. சற்றே தள்ளும்படி அவனை பேதுருவா. ஓகேயா, பேதுரு யாக்கோபு இந்த 3 பேரும் கேட்குறாரு. எப்பா நல்லா இருப்ப, ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி விடுப்பாங்கிறாரு. அவங்களும் என்ன செய்கிறாங்க? தள்ளி விடுறாங்க. அந்த படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்க. சரி, இப்போது இந்த முக்கியமான சம்பவத்துக்கு வரேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல ஏறினார், போதகம் பண்ணார், முடிச்சிட்டார். அதில் அப்படி தான் போட்டிருக்கு. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு இப்போ அவர் 2 படகை பார்க்குறாரு. திரள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு, போதகம் பண்ணுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, கூட்டமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பின்பு அவர் போதகம் பண்ணின பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்க. அப்படின்னா சோத்திரம், அவர் படகுல ஏறி போதகம் பண்ணி முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு ஸ்பெஷலாக சீமோனை நோக்கி ஒரு 3 பேரில் ஒரு மனிதனை நோக்கி அவர் சொல்கிறாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீனை பிடிங்க, வலைய போடுங்கிறார். எங்க நல்லா பாருங்க, 3 பேரில் இவன் தான் தலைவன் அன்னைக்கே கண்டுபிடிச்சார். ஆண்டவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு. இவர் தான் அந்த அடுத்த சொல்லுங்க, இவர் தான் அடுத்த. இவர் சொல்றாரு பேதுருவை நோக்கி ஆழத்தில் கொண்டு போய் வலைய. ஆமாம், இது நேற்று தியானிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்க. சோத்திரம். இன்னைக்கு நம்ம இயேசுவை போய் சொல்கிறோம் பாருங்க, அவங்க வரலன்னா விட்டுறக்கூடாது. ரொம்ப தெளிவானது ஆண்டவர் பேசினார். எப்பா நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்கள் சபைகள் போய் சொல்லுது, வியாதியஸ்தர்களை பார்க்குறீங்க, ஆமாம் நிறையா பிசாசின் போராட்டம் இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, அவங்களை நீங்கள் சொல்லி கேட்கலன்னா அப்படியே நீங்கள் விட்டுறாதீங்க, அப்படியே என்ன செஞ்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, முடித்த பின்பு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை. ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, மீன் பிடிக்கும்படிக்கு வலையை போடு, ஆத்துமாக்களை சந்திக்கும்படிக்கு
உன்னுடைய காரியங்கள் மாறணுங்கிறார். ஆத்துமாக்களை சந்திக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர்கிட்ட வாங்கி கொடுக்கணும். அதன்படி நீ உன் வாழ்க்கையை மாத்துங்கிறார். ஒரு வியாதிஸ்தனை பார்க்க போறீங்கன்னா உபவாசத்தோடு போங்க. ஒரு வியாதிஸ்த உங்க இடத்துல வந்தா ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு ஆலயத்துக்கு கூட்டுவாங்க. வாய்ப்பு இல்லையா, நீங்க நாளைக்கு வாங்க அல்லது நாளா கழிச்சு வாங்கன்னு சொல்லி நீங்க அந்த மீனை பிடிக்கும்படிக்கு ஆழத்துக்குள்ள நீங்க போகணும். நம்முடைய ஆலயம் ஆத்துமாக்களை பிடிக்கும்படிக்கு ஆழத்துக்குள்ள தள்ளி கொண்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப எனக்கு தெளிவாக சொன்னாரு. சோத்திரம். மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்க. நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் 2025. என்னன்னா சோத்திரம், எவ்வளோ உபவாசம் இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்க போகிறோம். நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். வருஷம் ஆண்டவர் உபவாசத்தின் நாட்களை மாற்றுவார். இந்த வருஷம்லாம் ரொம்ப அதிகமான உபவாசம். ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மீனை பிடிக்கணும்னா நான் உள்ள ஆழத்துக்குள்ள போகணும். ஏன் நம்ம சொல்லி அவங்க வரல, ஏன் நம்ம அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலை, ஏன் அவங்களிடத்துல போய் நிறைய நேரத்தில் நாம் ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வரோம்னா, என்ன ஆழத்துக்குள்ள நான் அமுத்தாம யாரையும் தேவனிடத்தில் கொண்டு வர. ஏங்க இவங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்தது. மீன் பிடிக்கக்கூடிய தொழில் தான், குல தொழிலே அவங்களுக்கு அதுதான். பல நாட்களாய் மீன் பிடித்தவங்க, எந்த கடலின் சீற்றம், எந்த தன்மை, எந்த காலங்கள் எல்லாம் அறிந்தவங்க. இவங்க வேலையே இதுதான். ஆனா இவங்களுக்குள்ள அந்த ஆழத்துக்குள்ள போடணுங்கிற அந்த ஐடியா இல்லாததுனால, அந்த ஆழம் என்பது எதை குறிக்குதுன்னா விசுவாசத்தை குறிக்கிறது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும்னா நீங்க இயேசுவை பத்தி அறிவிச்சு எனக்கெல்லாம் இந்த இயேசு வேண்டான்னா ஏண்டான்னு ஒரு ஆள் சொல்றாங்க, அல்லது நான் சோத்திரம் நன்மையை வாங்கிட்டு சோத்திரம் ஆலயத்துக்கு வராமல் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு முறை 2 முறை பார்த்து சந்திச்சுட்டு இவன் வரவே மாட்டான்னு ஒரு முடிவெடுக்கும்ல. ஆண்டவர் நேற்று இரவில் எனக்கு சொன்னார், எப்பா நன்மையை வாங்கிட்டு போகிறோம், நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தோம், இல்லைன்னா எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்களும் திரும்ப அவனை ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு, ஆமாம் நீங்கள் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், இல்லை இவன் என்ன எப்படி சொல்லிட்டான், இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே நீங்கள் என்ன செஞ்சிருந்தீங்கன்னா வலையை மேலே போடுதீங்க, சிக்கலாக வந்துடுதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த மீன் மாட்டுவதற்கு உன் வலைய ஆழத்துல போடு. யார் வலைய? ஏன் ஜெபத்தை இன்னும் ஆழப்படுத்தணுங்காரு, என் உபவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறாரு, எனக்குள்ள இருக்க பரிசுத்தத்தை இன்னும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இன்னும், நான் என்கிறத இன்னும், எனக்குள்ள கொடுக்கிற வரங்கள் வல்லமைகளை இன்னும், நான் வேத தியானத்துக்குள்ள இன்னும் நான் மூழ்கி இருக்கும் போது தான் அந்த மீன் என்ன செய்யும், வலை ஆழத்துக்குள்ள போடுனா. விசுவாசத்துல நீ போய் பாரு, திரும்ப விசுவாசத்துல திரும்ப போய் அந்த ஆழம் என்ன செய்ய பாரு அப்படின்னாரு. விசுவாசத்துல நீ போய் ஜெபம் பண்ணு. அவன் அப்படிதான் சொல்லுவான். அப்படித்தானே வசனம் சொல்லுது, வசனம் அப்படிதான் சொல்லுது. பிதா குமாரனாகி இயேசுவை மறுதலிக்கிற எல்லாருக்குள்ளே வஞ்சிக்கிற ஆவி, அப்படிதான் வசனம் சொல்லுது. இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி அவரிடத்துல இருக்கிற அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது தான் உள்ள இருக்க வஞ்சிக்கிற ஆவி, அவங்களுக்கே தெரியாது. பாவத்தின் ஆவி கிடக்கு தெரியாது, வஞ்சிக்கிற ஆவி கிடக்கு, பிசாசின் ஆவி கிடக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கே தெரியாது அந்த பிசாசு அவனை வழி நடத்துது, அவனை நீ திரும்ப கொண்டு வரணும்னா நீ உபவாசம் இருங்காரு, நீ வேதத்துக்குள்ள போங்கிறாரு, இன்னும் பரிசுத்தமா மாறுங்கிறாரு. இன்னைக்கு எனக்குள்ள விசுவாசம் வேணும். எங்க பிசாசே வரமாட்டேன்னு சொன்னா கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு என்கிட்ட விசுவாசம் இருந்தால் தாங்க கர்த்தரே செயல்படுவார். உன்னை ஏற்றுக்கொள்றவன், உங்களை ஏற்றுக்கொள்றவன் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஆளு நான் சொன்னா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவார், இந்த ஆளுக்கு இருக்க பிரச்சனைய ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க நம்பணும். நம்பாம போய் சொன்னா வலைய மேலே போடுறோம், வந்தா வருது. குருட்டாம்போக்குலலாம் எந்த ஆத்மாவும் செய்ய முடியாது, குருட்டாம்போக்குலலாம் எந்த ஆத்மாவும் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா நான் குருட்டாம்போக்கில் டேனி நீ அடுத்த வருஷம் சோத்திரம் ஊழியத்துக்கு வந்துருன்னு சொல்ல முடியுமா? ராஜேந்திரன் அடுத்த வருஷம் வந்துருங்கன்னு சொல்லிட முடியுமா? என்ன செய்ய முடியாது. அது கிரியும் செய்யாது, கிரியும் செய்யாது. நான் தேவனுக்குள்ள ஆழத்துக்குள்ள போனாதான் டேனி மேல இருக்கக்கூடிய தரிசனத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு, வியாதியை மாற்றுவாரு.
நம்மளை கொண்டு பிசாசை துரத்துவார். நம்ம ஆழத்துக்குள்ள போகணும். நம்ம ஆழத்துக்குள்ள போகாம எந்த ஆத்துமாவையும் நம்ம என்ன செய்ய முடியாது. நமக்குள்ள அவிசுவாசின் ஆவி இருக்கு, அவனுக்குள்ள பிசாசின் ஆவி இருக்கு. புரியுதா? அப்படின்னா ஆண்டவனுக்கு தெளிவாக சொன்னார் ஒரு காரியத்தை நேற்று இரவுல. எப்பா அவனுக்கே தெரியல, உள்ள கிடக்கிற வஞ்சிக்கிற ஆவி அவனுக்கே. யாரையும் அற்பமாக பார்த்துடாதீங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தேவாவி திடீர்னு இறங்கிரும், திடீர்னு கிரியை செஞ்சிடும். நட சொல்ல வரேன்னா, இந்த இந்த வலையை விட்டு சோத்திரம் சாரி வலையை ஆண்டவர் சொல்கிறாரு, வலையை ஆழத்தில் போடுப்பா, வலையை கொஞ்சம் ஆழத்தில் போடுப்பா. இன்றைக்கி நம்ம ஜெப வாழ்க்கை கொஞ்சம் ஆழத்தில் போகணும் டேனி, போகணும். நம்ம பரிசுத்தம் இன்னும் கொஞ்சம் என்னச்சுன்னா ஆழத்துக்குள்ள, நம்ம உபவாசம் இன்னும் கொஞ்சம் போகணும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், அடுத்த வருஷம் நம்முடைய ஆலயத்தில் கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்யத்தான் போகிறார். இன்றைக்கே நம்மகிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அடுத்த வருஷம் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதிகமாக வேதத்தை தியானிக்கணும். பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வதற்கு நம்ம ஆழத்துக்குள்ள அனுப்பிச்சணும். எங்கள் ஆழத்துக்குள்ளே போகிறவனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியுங்க. இன்றைக்கி மோகன் சிலாசஸ் ஒரு கூட்டம் நடத்துகிறாருன்னா 30,000 பேர் போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு தேவனுடைய ஆழத்துக்குள்ளே அவர் போகிறாரு. அந்த அளவுக்கு ஜெபத்துக்குள்ளே போகிறாருங்க. எங்கள் சபையை ஆரம்பித்து 7 வருஷத்துக்குள்ளே 500 பேர் கொண்டு வர்றார். சபை ஆரம்பித்து 3 வருஷத்துக்குள்ளே 300 பேரை கொண்டு வந்திருக்கிறார். காரணம், அந்த சபை அந்த ஊழியர் அந்த ஆழத்துக்குள்ளே போக 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 அந்த வலைக்குள்ளே தானாகவே மீன் வரும். என்ன செய்யும்? நம்ம உபவாசம் இருக்க 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 வல்லமை நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கும். வேதத்தை தியானிக்க 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 அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை வந்துக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய கண்ணை கர்த்தர் திறந்து விட்டுக்கிட்டே இருப்பார். ஆவிக்குரிய பலனை தந்துக்கிட்டே இருப்பார். சத்துருவை துரத்திக்கிட்டே இருப்பார். எப்போ தெரியுமா? நான் ஆழத்துக்குள்ளே போக 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 30, 60, 100, 1000 கோடி இப்படி கோடா கோடியாய் நாம் தேவ சமூகத்துக்குள்ளே ஆழத்துக்குள்ளே போக 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 ஆமா என் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எங்க பேதுருடைய பிரயாசம் என்னன்னா மீன் பிடிக்கிறது தான் ஒரு வேலை. இவன் ஆழத்துக்குள்ள போக ஆண்டவர் சொன்னாரு. இவர் உடனே சொல்றாரு, ஆண்டவரே ரா முழுவதும் நாங்க என்ன செஞ்சோம்? வலைய போட்டு பிரயாசப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு உங்க பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா சோத்திரம் வயல்லையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட படிப்புக்குரிய இடத்துல போய் நீங்கள் முட்டி மோதுவதை விட உங்களுக்கு உங்கள் கையின் பிரயாசம் எப்போ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்கள் என்னைக்கு தேவனுக்குள்ள ஆழத்துக்குள்ள போறீங்களோ அன்னைக்கு தான் உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அது படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஊழியங்களாக இருந்தாலும் தேவனுடைய ஆழத்துக்குள்ள போக 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 தான் என் கையின் பிரயாசமே ஆசீர்வதிக்க. உங்க சபையில அவங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா எனக்குள்ள வர சொல்லுன்னாரு. எனக்குள்ள ஏன் ஆழத்துக்குள்ள வர சொல்லு. ஆமா, உன் சபையில நிறைய பேர் கடினப்பட்டு பிரயாசப்படுறாங்க. ஆனா அந்த பிரயாசத்துக்கு பலன் இன்னும் பெருகணும்னா எனக்குள்ள வர சொல்லுன்னாரு. யாருக்குள்ள வரணுமா? எல்லார் கையின் பிரயாசங்களும் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரிடத்துல போக 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 அந்த வலையில 1 மீன் 2 மீன் 3 மீன் இப்ப வலையே கிளியத்தக்க அந்த வலையே நிரம்பிட்டு இப்ப அவர் கூப்பிடுறாரு. எப்பா கையை காமிச்சு கூப்பிடுறாரு, எனக்கு உதவி செய்ய வாங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த வலைகளுக்குள்ள மீன் வந்ததற்கு காரணம் அந்த வலையை ஆழத்துல போட்டதுனால தான். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆழத்துக்குள்ள போகும்போது நான் கண்டிப்பா வேத வசனத்தின்படி சொல்றேன், எந்த வியாதியும் என்னை ஆளுகை செய்ய விடமாட்டார். அவரு ஆழத்துக்குள்ள நான் போயிட்டேன்னா எந்த வியாதியும் எனக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா வேதத்தை தியானிக்கும் போது அவர் ஆவி வருது. ஆமா, உபவாசம் இருக்கும் போது பரிசுத்தம் வருது. இன்னும் நம்ம உள்ள போக 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 கர்த்தரே எனக்குள்ள இறங்கி வராரு. கர்த்தர் எனக்குள்ள இறங்கி வந்தா எந்த வியாதியும் ஆளுகை செய்ய முடியாது. எந்த போராட்டமும் எனக்கு முன்ன எதிர்த்து நிற்க முடியாது. எந்த அந்தகாரமும் என்னை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா நான் ஆழத்துக்குள்ள போனா அவர் என்னை ஆளுகை செய்வா. ஆமா, அவருடைய ஆவி என்ன ஆளுகை செய்யும், அவருடைய மகிமை என்ன ஆளுகை செய்யும். ஏன் இவ்வளவு போராட்டம்னா நான் வெளியில சும்மா வலைய போடுறேன், ஆழம் இல்லாம ஏதோ விசுவாசம் இல்லாம என் வாழ்க்கையை நடத்துறபடினால என் ஊழியத்தை நடத்துறபடினால தாங்க இன்னும் ஒரு மாற்றம் வரல. ஆழத்துக்குள்ள போகணும். இன்னைக்கு நம்ம சபை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காருன்னா, பரிசுத்தமா இருக்கிறோம் டேனி, ஓகே,
பரிசுத்தமாக இருக்கிறோம் செல்சியா செபிசா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காருன்னா இன்னும் ஆழத்துக்குள்ளே போங்கார. இன்னும் நம்ம என்ன செய்யணுமா? இன்னும் ஆழத்துக்குள்ளே போனால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். இன்னும் என்ன செய்யும்? இன்னும் ஆழத்துக்குள்ளே போனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காருன்னா ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொல்ல முடியுங்க. ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்னா, ஆமாம், சபையில் அவங்க பிரயாசங்கள்லாம் நல்லா தான் படுதாங்க. பிரயாசங்கள்லாம் ஓகே, ஆமாம், பிரயாசங்கள் கையின் வேலைலாம் சரிதான், படிப்பெல்லாம் சரிதான். ஆனால் எனக்குள்ளே வந்தால் தான் அது ஆசீர்வதிக்கப்படும்னே சொல்லு. அது பெருகணும்னா எனக்குள்ளே வரணும்னு சொல்லு. ஏங்க இவர் பாருங்க, இவங்க எத்தனையோ நாள் மீன் பிடிச்சிருப்பாங்க, எத்தனையோ நாள் மீன் பிடிச்சிருக்கலாம். ஆனால் இப்படி வலை கிளியத்தக்க ஒரு நாளும் அவர்கள் மீன் பிடிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்திருந்ததுன்னா அப்படி பல நாள் வலை கிளியத்தக்க பேதுரு மீன் பிடிச்சிருந்தாருன்னா சொல்லியிருக்க மாட்டாரு, ஆண்டவரே பாவியான மனுஷன் என்னை விட்டு போங்கன்னு சொல்லியிருக்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு அவர் மீன் பிடிக்க உள்ள இறங்கின உடனே மீன் எல்லாம் தானா வருது. அல்லது மீன் இருக்க இடத்துல அவங்க போடுறாங்க. கர்த்தர் சொன்னாரு பாருங்க, இவன் வலை போட்டதுனால கிடையாது, கர்த்தர் சொன்னார் ஆழத்தில் வலையை போடு மீன் வரும்னார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் கேட்டு நடந்தபடினால அந்த வலையவே இழுக்க முடியல. அந்த வலையெல்லாம் நிரம்பி வலிய ஆரம்பிச்சு, அந்த மீனெல்லாம் அற்புதமாக இருக்கு, அந்த மீனெல்லாம் அதிசயமாக இருக்கு. ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வலை நிரம்பிடும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். அதை தான் அவர் முன்னாடி பிரசங்கம் பண்றாரு. அதுதான் அந்த ஜனங்கள் கூடி வந்து கேட்குறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணுகிற தேவ வார்த்தையை கேட்கும்படிக்கு வந்தார்கள். அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. திரளான ஜனங்கள் இவர் ஆமீன் அந்த படகுல இருந்து வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அதற்குரிய கிரியையை செஞ்சது பேதுரு தான். அவங்க வார்த்தையை கேட்க வந்தாங்க, வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் பேதுரு வார்த்தையை கேட்டா, ஆழத்தில் போடு என்கிற அந்த வார்த்தையை கேட்டாரு. உடனே அதுக்கு கீழ்ப்படி அற்புதம் நடந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வார்த்தையை கேட்டுட்டு போயிடாதீங்க. ஆலயத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தை நீங்க கேட்டுட்டு போயிடாதீங்க. வார்த்தை சும்மா வரலங்க, அது உட்கார்ந்து கேட்கிறோம். நாங்க ஆண்டவர் எங்களிடத்துல பேசுறாரு, எங்களை சுத்திகரிக்க வேண்டியது இருக்குது, எங்க ஆவியை சுத்திகரிக்க வேண்டியது இருக்கு, பல மணி நேரம் அழ வேண்டியது இருக்குது. பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னிங்க, வார்த்தையை தாங்க. உபவாசம் இருந்து ஆமா எவ்வளவோ பிரயாசங்கள் பட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆழத்தில் போய் தான் அந்த வார்த்தையை நாங்க வாங்குறோம். வார்த்தையை வாங்கிட்டு நீங்க சும்மா பேராதீங்க. பேதுருவை போல வார்த்தையை வாங்கிட்டு அதன்படி செய்யுங்க. உங்க படகு நிரம்ப ஆரம்பிக்கும். அப்படியே கண்ணை முடுங்க பார்க்கலாம். அப்படியே கண்ணை முடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் படகை நான் நிரப்ப ஆசைப்படுறேங்கிறார். உன் படகை, உன் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்க விருப்பப்படுறேன்னு சொல்றாரு. எல்லாம் கண்ணை மூடி ஆண்டோட கேளுங்க. ஆமா, ஆண்டோட கேளுங்க. வார்த்தையை கேட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு சகோதரனே, என் வார்த்தையை கேட்டு நீ போயிடாத. அன்பு சகோதரனே, என் வார்த்தையை கேட்டு போயிடாத. நீ ஆழத்துக்குள்ள வந்தாதான் ஆமா, ஆழத்துக்குள்ள நீ வந்தாதான் உனக்குள்ள விசுவாசம் வரும். இப்போ நீ விசுவாசம் இல்லாம இருக்க. விசுவாசம் இருக்குமானா நீ என்றைக்கோ எனக்கு செவி கொடுத்திருப்ப. ஆழத்துக்குள்ள நீ போகல, எனக்கு செவி கொடுக்க முடியல. நான் நடத்துவேன், உனக்கு நம்பிக்கை இன்னும் வரல. நான் நடத்துவேன், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. கண்ணை மூடி கேளுங்க. ஆண்டவர் சொல்றாருங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விருப்பப்படுறாரு. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உன்னிடத்தில் போராடுவேன். ஆமா, மற்றவங்க உன்னை பார்த்து சொல்றாங்க, நீ விசுவாச வீரன், கர்த்தர் இவனை பயன்படுத்துறாரு, கர்த்தர் இவளை பயன்படுத்துறாரு மற்றவங்க சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ இன்னும் ஆழத்துக்குள்ள போகல. நீ ஆழத்துக்குள்ள போனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆழத்துக்குள்ள போ. சிலர் சொல்றாரு, ஆண்டவர் இன்னும் ஜபத்துக்குள்ள போ. இந்த மாதம் விடுதலையின் மாதம். இந்த விடுதலையின் மாதத்துக்குள்ள ஜபத்துக்குள்ள போயிரு.